எங்க மூக்கி எங்க அம்மா நேத்து ராத்திரி போன் அடிச்சா. அப்படியே என்ன சொன்னாங்க? எங்க அப்பா அம்மாவை போய் பார்க்காமல அந்த கொடுமை ஏன் கேட்கா? நான் கூட எங்க அம்மா பிள்ளை இப்படி ஒத்தையில கிடக்கே நலன் விசாரிக்க தான் போன் அடிக்காலன்னு நினைச்சு அட்டன் பண்ணேன். எங்க அம்மா கேட்கா, நல்லபடியா வேலை பார்க்குறியா? ஒழுங்கா மாசம் மாசம் சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்பு, உனக்கு நகை செய்யணும் கட்டி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லியா? ஏன் நல்ல விஷயம் தானே, கல்யாணத்துக்கு நகை செய்யறாவ, இதுல என்ன தப்பு இருக்கு? எங்க அம்மா சொல்றா, வேலை பிடிக்கல அது பிடிக்கலன்னு ஓடி வந்துடாத, ஒழுங்கா அந்த வேலை
அவிய வீட்டுக்கு நான் தான் மருமகளா வரணும்னு அவிய ஆசைப்பட்டாவ. எங்க வீட்டுலதான் அவிய முத தடவை வந்து பொண்ணு கேட்டாவ. சூரிய மாமாக்காகவும் அவிய எங்கேயுமே போய் பொண்ணு கேட்கவே இல்லையா. அவியலுக்காகவும் எங்கேயும் போய் அவிய பொண்ணு தேடவே இல்லையா. அவிய முதல்ல வந்தது எங்க வீட்டுக்கு தான். அத்தை சொல்லியிருக்கவன கேட்டிருக்கேன். இல்லடா உங்க மாமாக்கு அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கலாம்ல. இப்படிலாம் சொல்லாதவ. பாட்டி தான் ஏதோ சொல்லிட்டு போறாவ கோவத்துல. நீ எதுக்கு அப்படி பேசுறா? மாமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாமா மனசு முழுக்க நான் மட்டும்தான் இருக்கேன். இல்லவ முக்கியம் உங்க மாமா கூட சரியா பேசுறது இல்ல. தனியா ரூம்ல படுத்துக்கிட்டியாவ, வெக்கப்பட்டியாவ. ஏவ எங்க மாமா எனக்கு போன்லாம் வாங்கி தந்திருக்காவ. சீனி அக்கா நிச்சயத்துக்கு நீ வரச்சுனா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மாமாக்கு அந்த மாதிரி ஏதாவது இஷ்டம் இருந்திருந்தா இனி வர சொல்லுவாங்களோ? இல்ல அவியதான் நிச்சயத்துக்கு வருவாங்களா? நல்லா யோசிச்சு பாருவ. மாமாக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. பாட்டி தான் ஏதோ கோவத்துல இப்படி சொல்லிட்டு போறாவ. இந்த மாதிரி ஒரு ஆசை வேணா பாட்டிக்கு வேணா இருந்திருக்கலாம். மாமாக்கெல்லாம் இருந்த மாதிரிலாம் இல்ல. இல்லவ முக்கிய நீ எதுக்கும் உங்க மாமாட்ட பேசி இதை கிளியர் பண்ணிரு. என்னதான் சொல்ற? இதெல்லாம் எனக்கு கேட்க முடியுமா? மாமா என்ன நினைப்பாவ? நீ சந்தேகப்படுறியான்னு கேட்பாவ. இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. இதெல்லாம் போய் கேட்க கூடாது சாமி. மாமாவை எப்பவுமே சந்தேகப்படவே மாட்டேன். சந்தேகம் இல்லவ. நீ உங்க மாமாட்ட போய் நல்லபடியா பேசி வாங்கிடுறா. கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு மாதிரியா இருக்கா? எப்ப பார்த்தாலும் இந்த மாட்டு கூடயே கிடக்கா. உங்க மாமாவை நீ தானே பாத்துக்கிடணும். ஏதாவது வேணுமா வேண்டாமான்னு கேட்கணுங்களா? இல்லவே சாமி, எங்க மாமா சொன்னாவ நீ எதுவுமே கேட்க வேண்டாம். இங்க ஏகப்பட்ட வேலைக்காரவிய இருக்காவ, அவைய பாத்துக்கிடுவாவன்னு சொன்னாவ. அதனாலதான் நான் எதுவுமே கேட்கறதே இல்ல. எனக்கு ஏதாவது வேணும்னாலும் வேலைக்காரங்க கிட்ட தானே கேட்கேன். வேலைக்காரவிய இருக்கலாம். ஆனாலும் நீயும் பொறுப்பா நடந்துக்கிடணும்ல. ஏதாவது வேணுமா வேண்டாமான்னு அடிக்கடி போய் கேட்கணுங்களா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க மாமாட்ட நீ ஒழுங்கா பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரியே இல்ல. அவையதான் இங்க வந்து பேசிட்டு போனாவ. நீ எப்பயாவது ரூம்ல போய் பேசுறியா? இல்லவ சாமி, மாடு பாத்துட்டு அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு இங்கே இருந்துருக்கேன். இப்படி இருந்தா எப்படி முக்கி? உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு இதுக்கு பிறகு உங்க மாமாவை நீ என்ன காமிச்சு விடணும். அவைய கூட நீ என்ன பேச்சு வாங்கி ஜாலியா இருக்கணும். இப்படி மாடு நீயும் கடந்தா என்ன அர்த்தம்? கோடீஸ்வர ஆண்டி பெரிய வசதியான குடும்பம். ஒரு ஹனிமூனுக்கு கூட உன்னைய மாப்பிள்ளை அண்ணனை கூட்டிட்டு போக சொல்லல. சரி வீட்டுல இருக்கும் போதாவது ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம். படத்துக்கு போலாம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஒண்ணுமே இல்ல. மறு வீட்டுக்கு போயிட்டு வந்ததோட சரி. அதுக்கு பிறகு எங்கேயுமே போகல. நீ முதல்ல உங்க மாமாட்ட போய் பேசு. ஏதாவது வேணுமா எடுத்துட்டு வரணுமான்னு கேளு. அடிக்கடி போய் பேசினாதானே அவியலுக்கு கூச்சம் போகும். ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும். அதுக்குதான் சொல்லி எனக்கு வர பாட்டி பேசுனது லேசா டவுட்டா வர இருக்கு. இல்ல மாமா மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். சரி அவர் கூட போய் பேசி வாங்கி விடு. அதான் நல்லது. சரிபா சாமி, நீ மாட்ட பாத்துக்க. நான் பிறகு வரேன். சரிபா முக்கி. பாட்டி சொன்னதை நினைக்கும் போது எனக்கு டவுட் வரதான் செய்யுது. ஒருவேளை ஜெனி அக்காவை மாப்பிள்ளை விரும்பி இருப்பாப்ளோ? அவியலுக்கு வேற ஒருத்தவியல் கூட கல்யாணம் பிக்ஸ் ஆனதுனாலதான் நம்ம முக்காயை கட்டிக்க சம்மதிச்சிருப்பாப்ளோ. அதனாலதான் முக்காயை அவாய்ட் பண்றாப்ளோ. இல்லையே, அன்னைக்கு மாப்பிள்ளை அண்ணனே தேடி வந்து பேசினாவ. கஷ்டப்பட்டு வேலை பார்க்காத, இப்படி செய்ய அப்படி செய்யலாம் சொல்லிட்டு போனாவ. கார்லயே சாணி அடின்னு சொல்லிட்டு போனாவ. அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை அண்ணனுக்கு லவ் இருக்கு. ஒருவேளை முக்காய் சொன்ன மாதிரி வெக்கம் தான் பட்டியாரோ? பாட்டி சொன்னதுல ஒரே கன்ஃபியூஸா இருக்கே. சரி, இதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். நல்லா வாழ்ந்துட்டு இருக்க ஜோடியை நம்மளே பிரிச்ச மாதிரி ஆயிடக்கூடாது. இதுக்கு மேல எந்த முடிவுனாலும் முக்காயே எடுக்கட்டும். நம்ம இதுல தலையிடவே கூடாது. நம்ம உண்டு மாடு உண்டுன்னு இருந்துக்கிடுவோம். இவகிட்ட போய் இந்த விஷயத்த எப்படி சொல்றது? நானே போய் பேசினா பெரிய உலகழகின்னு நினைச்சுப்பா. நம்ம அழக பார்த்து மயங்கி மாமா பேச வந்துட்டாங்கன்னு சொல்லுவா. இல்ல கூட ஒரு குட்டிசாத்தா இருக்கே, அது இதுக்கு மேல பில்டப். உங்க மாமா உன்னை பாக்குறதுக்காகவே மாடு மேய்க்கிற இடத்துக்கு வராங்கன்னு சொல்லுவா. சே, அவ்வளவு மாதிரியே கூட உன்னை கூட்டிட்டு வந்திருக்கா பாரு. இதுகிட்ட போய் நான் எப்படி பேசுறது? பேசாம முதல்ல அம்மா கிட்ட பேசிடலாமா? வேண்டாம், அம்மா கிட்ட இப்ப உடனே போய் சொன்னா கண்டிப்பா டவுட் வரும். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த இந்த லூசு கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறமே அம்மா கிட்ட போய் சொல்லுவோம். அப்பதான் சரி வரும். இவட்ட சொல்லாம அம்மா கிட்ட போய் சொன்னா அம்மாக்கு டவுட் வந்துடும். இவ்வளவு நானும் சேர்ந்துதான் பிளான் பண்ணணும்னு சொன்னாதான் அம்மா டவுட் பட மாட்டாங்க. அப்பதான் இவ்வளவு கொண்டு போய் தொலைச்சிட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா எப்படி போய் இவட்ட பேசுறது? அதான் கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. உள்ள வா முக்காயி. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரில வந்துட்ட. நானே எப்படி போய் பேசுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை அவளே வந்துட்டா. ஆடு தானா வந்து தலையாட்டுது, கட் பண்ணிட வேண்டியதான்.
மூக்காய் நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல நீ இந்த வீட்ல எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு. இல்ல மாமா, புருஷனுக்கு பிடிச்சதெல்லாம் பொண்டாட்டி தானே செஞ்சு கொடுக்கணும். என்னதான் வேலைக்காரங்க செஞ்சாலும் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுல, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நான் தான் செஞ்சு தரணும். அப்படிலாம் ஒரு அவசியமும் இல்ல. வேலைக்காரங்க இருக்காங்க, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. பரவாயில்ல மாமா, எனக்கு ஆசையா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்களேன், நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். இப்ப எதுவுமே வேண்டாம் மூக்காய், நான் தேவைப்பட்ட கேக்குறேன். சரி மாமா, என்கிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கு என்ன தேவைனாலும் சரி என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு தரேன். எனக்கு செய்யவே தெரியாத விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வீடியோ ஏதாவது பார்த்து இல்லைன்னா யார்ட்டையாவது கேட்டு உங்களுக்கு செஞ்சு தரேன். சரி மூக்காயி, கொஞ்சம் உட்காரேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? ஆமா மூக்காயி, உட்காரு. என்ன மாமா, சொல்லுங்க. மூக்காயி, நானே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வரலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. அப்படியா? ஆமா மூக்காயி, உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன விஷயம் மாமா, சொல்லுங்க. அது வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஆமா. ஆனா நம்ம இன்னும் ஹனிமூனுக்கு போவே இல்லையே. ஹனிமூனுக்கா? ஆமா மூக்காயி, கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் போவாங்கல்ல ஹனிமூனுக்கு, உனக்கு தெரியாதா? தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். சரி, உனக்கு எந்த ஊருக்கு போகணும்னு ஆசையா இருக்கு சொல்லு, அங்கேயே நம்ம ஹனிமூனுக்கு போலாம். மாமா, இந்த திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் எங்க ஊரை தாண்டி எங்கேயுமே போனதே கிடையாது. துணி எடுக்கிறதுக்கு பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருக்கேன், அவ்வளவுதான். அதுவும் எப்பயாதான் எங்க அம்மா கூட்டிட்டு போவா. எப்பவுமே எங்க அம்மையே எனக்கு அளவு பார்த்து துணிமணி எடுத்துட்டு வந்து தந்துருவா. நான் எங்கேயுமே ரொம்பலாம் போனதே இல்ல மாமா. சரி முக்காயி, உனக்கு எங்க போகணும்னு ஆசையா இருக்கு சொல்லு, அங்கேயே கூட்டிட்டு போறேன். பீச்சுக்கு போலாமா? ஹனிமூனுங்கிறது பீச்சுக்கு போயிட்டு வர்றது இல்ல, ஒரு வாரமோ 2 வாரமோ தூரமா எங்கேயாவது போய் தங்கிட்டு வரணும். தூரமாவா? வீட்டை விட்டு தூரமா எப்படி மாமா போய் தங்கிட்டு வர முடியும்? பக்கத்துல எங்கேயாதுன்னா பரவாயில்ல, யானுன்னா எங்க ஊர்ல எங்க வீட்டுல போய் தங்கிட்டு வரலாமா? அதெல்லாம் சரி வராது முக்காயி, வேற எங்கேயாவது ரொம்ப தூரமா. அப்படியா? ஆமா, எனக்கு அதான் ஆசையா இருக்கு. நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் ஹனிமூனுக்கு போவே இல்லல்ல, வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தாதான் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும், நிறைய பேசலாம். உன்னை பத்தி எனக்கு தெரியல அவ்வளவா, என்னை பத்தி உனக்கு தெரியல, வெளியே எங்கேயாவது போவோம் முக்காயி. சரி மாமா. எங்க அம்மா தான் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லுவாங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால நீயும் நானும் எங்க அம்மா கிட்ட சேர்ந்து போய் கேட்டா கண்டிப்பா அனுப்பி வைப்பாங்க. வரியா? அம்மா கிட்ட போய் கேப்போம். சரி மாமா, வாங்க போலாம். தேங்க்ஸ் முக்காயி. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? வாங்க போவோம். சரி முக்காயி.